நேற்று சண்டே எப்போதும் போல் நாங்கள் வீட்டில் இல்லை. நேற்று கொஞ்சம் பர்ச்சேசிங் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்ததுனால அப்படியே வரும்போதே நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். நைட்டுக்கு மட்டும்தான் நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன். அடுத்த நாள் லஞ்சுக்கு ராஜ்மா புளிக்குழம்பு வேணும்னு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால நைட்டே அதை நான் ஊற வச்சுட்டேன். நேற்று ஃபுல்லாக சுற்றுனதுனால நைட்டு டயர்டாக வந்து தூங்குனதில்ல. மார்னிங் அலாரம் அடித்து கூட எந்திரிக்க மறந்துட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குனதே கூட நான் மறந்துட்டேன். நான் எந்திரிச்சு வரும்போது 7:45 ஆயிடுச்சு மணி. ஸோ இதுக்கு மேலே நம்ம சமைச்சு தரணும்னா லேட் ஆகிடும்ன்றதுனால நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு எந்திரிக்க மறந்துட்டேன், ஸோ இன்றைக்கி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் கூட ஒன்றுமே சொல்லலை. சரி நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன், கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் பாப்பா தான் என்னை ரொம்ப கேள்வி கேட்டுட்டா. காலையில் இருந்துச்சு அப்பாவுக்கு சமைச்சு கூட கொடுக்க மாட்டியான்னு என்னை ரொம்ப கேள்வி கேட்டுட்டா. அவளுக்கு பதில் சொல்லி என்னால் சமாளிக்கவே முடியலை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவள் எனக்கு மக இல்லை, என்னோட மாமியார்னு. என்னோட மாமியார் கூட இந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவே இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறா. இன்னும் ஃப்யூச்சரில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க காத்துட்ருக்காளோ எனக்கு தெரியலை. ஃபைனலாக அந்த ராஜ்மாவை சுண்டலே செஞ்சு 2 பேருக்கும் கொடுத்துட்டேன்.